Hi, welcome to my channel and I'm Pooja. இந்த வீடியோவில் நம்ம வெஜ் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வித் மயனேஸ் ஒரு சாஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருவோம். இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஒரு பவுலில் 2 zucchiniயை நல்லா கழுவி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இங்கே நான் zucchiniயை கட் பண்ணி எடுத்திருக்கேன். zucchini வந்து பார்க்குறதுக்கு குக்கம்பர் மாதிரி இருக்கும். அதோட மேல் ஸ்கின் வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி லைட் க்ரீன் கலர்லேயும் இருக்கும் அண்ட் டார்க் க்ரீன் கலர்லேயும் இருக்கும். ஸோ 2 டைப்லேயுமே zucchini வந்து கிடைக்கும். குக்கம்பரில் எப்படி நம்மளுக்கு உள்ள சீட்ஸ் இருக்கோ அதே மாதிரி zucchiniலையும் குட்டி குட்டி சீட்ஸ் வந்து இருக்கும். உங்கள் வீட்டு சைடு zucchini கிடைக்கல அப்படின்னா நோ ப்ராப்ளம்ஸ். நீங்கள் zucchiniக்கு பதிலாக நீங்கள் பீன்ஸை வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் நான் இங்கே சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா தோல் சீவி கழுவி ஃப்ரைஸ் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம ஊரில் பெரும்பாலும் சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஒயிட் கலரில் கிடைக்கும். பட் எனக்கு வந்து இங்கே ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி கிடச்சிருக்குது. ஸோ இதுவுமே டேஸ்ட் வைஸ் நம்மளுக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது. ஜஸ்ட் கலர் மட்டும்தான் நம்மளுக்கு சேஞ்சஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு கேரட்டை வந்து நல்லா தோல் சீவி ஃப்ரைஸ் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் அதிக குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து வெஜ்ஜீஸ் வந்து இந்த 3 டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் தான் நான் இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த 3 வெஜிடபிள்ஸில் வேறு ஏதாச்சும் ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லை வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னா ஆஸ் பர் யுவர் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் அந்த மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. பட் எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரே மாதிரி ஃப்ரைஸ் மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒன்று போல் ஈவனாக அழகாகவும் இருக்கும். ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் வந்து இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். நல்ல மணமாக டேஸ்டியாகவும் இருக்கும். ஆயில் நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா நான் இங்கே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. ஏன்னா இது குக் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா, அதனால இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி இதை நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியமில் இல்லை ஸ்மாலில் வைங்க. ஹையில் வச்சு குக் பண்ணாதீங்க. அப்போ மேலே இருக்க லேயர் நல்லா பர்ன்ட் ஆயிரும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டவ் மீடியமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நான் இதை பேனில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு 50% ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நல்லா குக் ஆயிருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து zucchini ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி ஒன்று போல் கிண்டி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் zucchiniக்கு பதிலாக பீன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கொதிக்கிற தண்ணியில் பீன்ஸை போட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் விட்டு எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி பீன்ஸ் வந்து பிளான்ச் பண்ணி போடும்போது அது இன்னுமே நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ரை ஆகும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் zucchini வந்து 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக இருக்கிற கேரட்டையும் இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து ஆட் பண்ணி ஸ்டவ்வை மீடியமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே நடுவில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை சேர்த்து எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரிகானோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்கள்கிட்ட ஒரிகானோ இல்லாட்டி இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளை கலர் எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பிளாக் கலர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த வெஜ்ஜீஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். அந்த எள்ளோட ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் அகெயின் இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லாட்டி ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த வெஜ்ஜஸ் எல்லாமே ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் மீடியமில் வச்சு நான் நல்லாவே ஃப்ரை பண்ணியிருக்கேன். நான் இதில் ஆட் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா குக் ஆயிடுச்சு. அரௌண்ட் 90 to 95% வந்து குக் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ரொம்ப 100% குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ zucchini, நம்ம போட்ட கேரட் அண்டு ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாமே நல்லா ஈவனாக குக் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு லிட்டு வச்சு கோலார க்ளோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அவகேடோ டிப்பை வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான லிங்க்கை வந்து மேலே கார்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் டாக்கோஸ் பண்ணும்போது கூட அந்த வெஜிடபிள்ஸோட இந்த டிப்பும் சேர்த்து வச்சு டாக்கோஸ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல்சோ அமேசிங். இந்த ரெசிபிக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுகளுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.